நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் 29, 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சியில மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், மேஷத்துக்கு 7.5 சனி. எல்லா மேஷராசி அன்பர்களும் அடேங்கப்பா 7.5 சனி வந்துடுச்சா அப்படின்ற பயம் பீதி உங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா 7.5 வருஷம்ன்றது ஒரு சின்ன பீரியட் இல்லை. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றேன், கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. என்னடா இப்படி சொல்றேன்னு ஆச்சரியமா இருக்கா? உண்மை அதுதான். சரி, இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துல தானே சனி இருந்தார். அப்போ எப்படி இருந்தது, உங்களுக்கு எதெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அதுல நீங்க ஏதாவது 1-2 கிராஸ் பண்ணியிருந்தா கூட இந்த பதிவு விடாம நீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரி, 11ஆம் வீட்டுல சனி இருக்கும்போது எல்லாரும் ஆகா ஓகோன்னு அப்படி பேசியிருப்பாங்க. ஆனா 50% ஆஃப் தி பீப்புள் பாத்தீங்கன்னா 11 லாபஸ்தானத்துல சனி இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்றதுலயும் 11ஆம் வீடு தன்னுடைய இயல்பான தன்மையில சனி இருந்தார். சனியினுடைய இயல்பான தன்மை என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையை உங்களை செவ்வாயினுடைய மேஷத்தையே பார்க்கும்போது செவ்வாய் சனி ஃப்ரிக்ஷன். அப்போ எக்கச்சக்கமான 7.5 சனியினுடைய காலகட்டத்தை விட போன டைம் நீங்க அனுபவிச்சதுதான் மிகப்பெரிய மைனஸான காலகட்டம். எதுல நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம அப்படியே போய் ஒரு ஃப்ரிக்ஷனா இருந்திருக்கும். அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தை படிச்சுட்டு இருந்தா கூட ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு கால் வந்து சரியாவே படிக்கல, என்ன இப்படி படிக்கிறாங்க அப்படி படிக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம்னா ரொம்ப கஷ்டம், நாங்க ப்ரமோட் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்த கிராஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கெட்ட பேரு வந்திருக்கும். அவங்க ஒரு வயதினரா இருந்தா கூட அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டதை பார்த்திருப்பீங்க. சொத்து வழியில விற்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தும் அது தடைகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. ஆபரேஷன் கூட நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. பணம் தங்கவே இல்லை, எது எடுத்தாலுமே செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எக்கச்சக்கமான பேர். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நீங்க நல்லபடி செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு கல்யாணம்ன்றது உங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ணி வச்சிருந்தா கூட அதுல பல கெட்ட பேர் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து விமர்சிப்பாங்க. அதே மாதிரி செய்யாத தப்புக்கு உங்களுக்கு வீண் பழி சுமை எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனரோட ஃப்ரிக்ஷன் வந்திருக்கும். நீங்க வாடகைக்கு வீடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்க வீட்டுல வாடகை இருக்கிறவங்க உங்களோட வந்து மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி தொழில இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கடுமையான முயற்சி அப்படின்றது முயற்சியாவே இருக்குமே ஒழிய எதுவுமே ரிசல்ட் ஓரியன்டேஷனா இருக்காது. நீங்க நினைச்சது ஒன்றும் நடந்தது ஒன்னாவும் இருக்கும். 90% ஆஃப் தி மேஷராசி அன்பர்களுக்கு போன காலகட்டத்தில் இழுபறி ஸ்டக், ஒண்ணுமே மூவ் ஆகலையே அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து அதுல பெரிய மனஸ்தாபம். அதுவும் அந்த மனஸ்தாபம் வந்து குழந்தைகளால் வரக்கூடிய மிகப்பெரிய மனஸ்தாபத்துக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் முடிக்கணும் நீங்க எந்த முயற்சியை எடுத்தாலுமே சரி, அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்காம அப்படியே ஸ்டக் ஆயிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு அவங்களுடைய மூத்த சகோதரரோட நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் நிறைய பேர் மாட்டிருப்பீங்க. நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கொண்டு வரலாம், நிறைய பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க கட்டுறதுக்குள்ளேயே போதும் டப்பான்னு ஆயிருக்கும். ஸோ மூவ்மெண்ட் இன் டேர்ம் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ரிட்டர்ன் வராமல் இருக்கும். நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு கேட்கறது என்னன்னா, என்ன மேடம் 11ஆம் வீட்டுக்கு சனினாங்க, அவ்வளோ சூப்பர்னாங்க, ஆனால் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா இப்போ கவலையே பட வேண்டாம். 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்து அவர் 7.5 சனியாக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பல விஷயங்கள் நடக்க போகுது. எப்பயுமே அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன,
பாசிட்டிவ் நடக்கிறது சந்தோஷம், ஆனா நெகட்டிவ் ஓடியே போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி இல்லையா? அந்த ஆத்மார்த்தமான திருப்தி அப்படின்றதுதான் மேஷராசி அன்பர்கள் பார்க்க போறாங்க. அது என்ன, எப்படியெல்லாம் மாறும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த பதிவினுடைய கடைசியில யாரெல்லாம் ரொம்ப மாட்டிக்க போறீங்க, மேஷராசிலேயே இருந்தாலும் யாரெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு கேட்டகரைசேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கானது. ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி எப்பயுமே 6, 8, 12 அப்படின்ற இடத்துலலாம் சனி பகவான் வந்தா நிறைய விஷயங்கள் அவர் யோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, புரியாத பிரச்சனை, தடை அப்படின்னு எது இருந்தாலும் சரி அது தும்சமாக போகுது. அப்படின்னா என்னன்னா அதுல இருந்து வெளியில வர போறீங்க. பாசிட்டிவா உங்களுக்கு சாதகமா அப்பாடி இந்த தீர்ப்பு நான் எதிர்பார்த்த தீர்ப்புன்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா அப்பா எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சூப்பரா முடிஞ்சிச்சுடா, நான் இது முடிஞ்சு இந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கல அப்படின்ற அளவுக்கு பாசிட்டிவ் மேல பாசிட்டிவ், அனைத்து நெகட்டிவான ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் இப்ப கிடைக்கும். அடுத்தது ஆரோக்கியத்துல நீண்ட நாள் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருந்துட்டே இருந்ததோ, அடுத்தது வழியே தெரியலடா, இந்த ஆர்த்ரைட்டிஸ் போதுண்டாப்பான் இருக்கு, நிக்க முடியல, குனிய முடியல, எதுவும் நடக்க முடியல அப்படின்னு, தூங்க முடியலன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கரெக்டான தீர்வு அதே மருத்துவர்னாலேயோ வேற வழியிலையோ அல்லது வேற மருத்துவத்தினாலேயோ அல்லது ஒரு சிறு விஷயத்துல உங்களுக்கு பெரிய பிளஸஸ் வரக்கூடிய வாய்ப்பு. அண்ட் இன்னும் சிலருக்கெல்லாம் என்ன ஆகும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல சர்ஜரி பண்ற மாதிரி இருந்ததுன்னா இப்ப சர்ஜரிகள் நடந்து முழுக்க அதுக்கான தீர்வு உங்களுக்கு விமோச்சனம் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லடா, பட்ட பாடுக்கு ஒரு முடிவு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சூப்பர். சரி, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது சில விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா அதுவும் எல்லா மேஷராசி மேஷ லக்னமும் அல்ல, அது எந்த மேஷராசி மேஷ லக்னம்ன்றது கடைசியில சொல்றேன். ஆனா பொதுப்படையா பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அந்த இடத்துல நீங்க வாக்கு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. எது பேசும்போதும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு வாக்குறுதிகள் கொடுங்க. பட் பெரிய பயம் பாதிப்பு அப்படின்றது ஒன்றும் பெருசா கிடையாது. அதே மாதிரி 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அந்த 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலும் கொஞ்சமும் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்றதுக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் மேல ப்ரூஃப் நான் கொடுக்க போறேன். மொத்தத்துல எந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சனி 2 தடவை வக்ரமாவார். அதே மாதிரி சூரியன் சனியோட இந்த ஒரு 2.5 வருஷத்துல உங்களுக்கு சூரியன் சனியோட 2 தடவை வருவார். அந்த 2 தடவை வக்ரம் அண்ட் பிளஸ் அந்த 2 எப்போன்னு நான் சொல்றேன். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டா போதுமே ஒழிய ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லைன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, சனி 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க தூரதேச பயணம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் சொல்றது இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் அந்தரங்கத்துல இல்லை அப்படின்னாலும் இனி அதெல்லாம் சாதகமாகவும் உங்களை உங்க மனைவியும் நீங்க உங்க மனைவியும் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல தான் இருக்கீங்க. சரி, இதுல எதுல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத சொல்றேன். பட் நோ ஹை ரிஸ்க்ன்றத மறுபடியும் சொல்ற மேஷராசி அன்பர்களே, கொஞ்சம் கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். பட் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது வயிறு, ஜீரண சக்தி, தூக்கமின்மை, இந்த 3லயும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நல்லா தூங்குங்க. எந்த ஒரு தாட்ஸையும் போட்டு உங்களை நீங்க மைனஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கு நீங்க கொஞ்சமா ஜாதிக்காய் பொடி போட்டு சுடு தண்ணியில நீங்க குடிச்சாலே போதும். நைட் படுக்கும் போது நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது பல ரூபத்துல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. நம்பர் 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, உங்க குழந்தைகளால் உங்களுக்கு ஏகப்பட்ட
ஏகப்பட்ட மனவலி, ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே ஓடியே போயிடும். அவ்வளவு நிம்மதி. அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது ஹெல்த்தாக இருக்கலாம், அவங்க கணவன் மனைவினால பிரச்சனையா இருக்கலாம், அவங்களுக்கு வேலை போயிருக்கலாம், அவங்களுக்கு தொழில் நடக்காம இருந்திருக்கலாம், நிறைய கடனுக்குள்ள சிக்கி இருக்கலாம். அத்தனையும் அவங்க சூப்பரா வின் பண்ணி, அப்பாடி என் குழந்தை நல்லா இருக்கான், என் பையன் ரொம்ப நல்லா இருக்கான், அப்பா இவ்வளவு நாள் அவனுக்கு இருந்த சிக்கல் தீர்ந்துதுடாப்பா அப்படின்ற ஒரு மன நிம்மதியா அனைத்து மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் சூப்பரா நீங்க சொல்லத்தான் போறீங்க. சொல்லிட்டு எப்படியெல்லாம் நீங்க இதுல வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க போன 2.5 வருஷம் அனுபவிச்சீங்க குழந்தைகளுடைய மனஸ்தாபத்தினாலன்றதும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவு உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. வியாபாரம் பன்மடங்கு பெருக போறது. அதே மாதிரி குருனுடைய ஆசீர்வாதமும் உள்ள இருக்கிறதுனால இந்த 7.5 சனி காலகட்டத்துல பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்ப பெருசானா ஏதோ ஒரு இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது புரியுது இல்லையா? அது எது அப்படின்னா 2025 ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த காலகட்டத்தை புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறது, புது நட்பு, புது அப்படின்ற எந்த ஒரு விஷயம் வேண்டாம், அகலக்கால் வச்சிட வேண்டாம். சோ யோசிச்சு செயல்பட வேண்டிய காலகட்டம் ஜூலை 25 டு நவம்பர் 25. அதுவே உங்க சுய ஜாதகத்துல வக்ரம்னு சனியினுடைய பக்கத்துல போட்டிருந்தா, வக்ரனுடைய காலகட்டத்துல நீங்க பிறந்திருந்தா கொஞ்சமும் அதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி 2026 பங்குனி மாசத்துல சூரியனும் சனியும் சேரக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த ஒரு மாத காலம் மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்தா போதும். அப்போ பங்குனி மாசம் பிளஸ் ஜூலை டு நவம்பர் 2025, பங்குனி 2026. சரி, இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிடிச்சுக்க வேண்டியது ஹனுமனை பிடிச்சுக்கோங்க. எல்லா விஷயமும் இப்போ ரொம்ப சூப்பரா உங்களுக்கு நடக்க போகுது. அது பாசிட்டிவா விண்ட் எனர்ஜியோட நீங்க செயல்பட போறீங்க. அப்போ ரொம்ப சூப்பரா வரக்கூடிய வருமானத்தையும் நீங்க நல்லா பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்க தட்டெறிஞ்சு போகக்கூடிய அனைத்து தெம்பையும் கொடுக்கறதுனால ஹனுமனுடைய கோயிலுக்கு போறது, ஹனுமனுடைய செந்தூரத்தை வைக்கிறது, ஹனுமன் சாலிசா தினமும் கேட்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஸோ இது அற்புதமான ஒரு காலகட்டம். கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். ஸோ நீங்க இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா பல விஷயத்துல நடக்க போகுது. ஸோ மொத்தத்துல இந்த 2.5 வருஷத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 to 5 months தான். அப்புறம் ஏன் கவலை பண்ணும்? கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். இது அற்புதமான ஒரு காலகட்டம். அதுவும் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது அமோகமான காலகட்டம். ஸோ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.